ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புனிதமான ஒரு நாளில் புனிதமான இடத்தில் அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனில் பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வல்லமைகள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் கூறியுள்ளார். ஆனால் மறுமை நாள் வரைக்கும் இந்த குர்ஆனில் ஒரு செய்தியை மனித வர்க்கம் படிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை தேர்ந்தெடுத்து அந்த மனிதருடைய பெயரையே ஒரு சூறாவினுடைய பெயராக ஆக்கி கியாமத் நாள் வரை இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அதுவும் ஒரு சாதாரண மனிதர். அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயம் சூரா லுக்மான் என்று சொல்லப்படும். இந்த லுக்மான் யார் என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் என்பதாக கூறப்படுகிறது. இவர் ஒரு நபி அல்ல, இவர் ஒரு தூதுவரும் அல்ல. இந்த லுக்மான் என்று சொல்லக்கூடியவர் சாதாரண ஒரு மனிதர், கருப்பினத்தை சேர்ந்தவர், உதடுகள் தடித்தவராக இவருடைய தோற்றம் இருக்கும் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர் யார் என்று சொன்னால், சாதாரண தச்சர் அல்லது தையல்காரராக இருக்கலாம். அதுபோல இவர் தத்துவம் பேசக்கூடியவராக, அழகிய நடைமுறைகளை கொண்ட ஒரு மனிதராக இருக்கலாம் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறி காட்டுகிறார்கள். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூற வேண்டும்? குர்ஆனில் எத்தனையோ வல்லமைகளை குறித்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நபிமார்களை கொண்டு எத்தனையோ பாடங்களை அல்லாஹ் நமக்கு நடத்தியிருக்கின்றான். இருந்தாலும் ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்தி என்று நாம் பார்த்தால், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உபதேசம், தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 31வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஏன் ஒரு தந்தையும் மகனும் பேசுவது அவ்வளவு முக்கியமானதா? ஒரு தந்தையும் மகனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்றால் ஆம். இன்றைக்கு குழந்தைகள் சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உபதேசங்கள் கிடைக்காமல், இன்றைக்கு இளைஞர்கள் வழிகட்டு
மார்க்கத்திலிருந்து வழிதவறி அல்லது பாவத்தில் விழுந்து மார்க்கத்தை விட்டு விலகியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தந்தைகளால் உபதேசம் செய்யப்படவில்லை. இதுவும் ஒரு காரணம். எல்லாம் வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை குறித்து கவலைப்படுகின்றோம். அவர்களுடைய செயல்கள், இஸ்லாத்திலிருந்து அவர்கள் வெளியேறக்கூடிய காட்சிகள், பிற அனாச்சாரங்களில் விழுவதை நாம் பேசுகின்றோம், அதை நாம் மனக்கசப்படைகின்றோம், அதற்கு நாம் கவலை அடைகின்றோம். ஆனால் அடுத்த தலைமுறை எவ்வாறாக வர வேண்டும் என்பதில் நாம் என்ன அக்கறை கொண்டிருக்கின்றோம்? இந்த செய்திக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன் அவசியங்களே நமக்கு தெரியும். அதான் முக்கியம். இன்றைக்கு அனைவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார், அதிகமாக செல்லம் கொடுக்கப்பட்டு ஒரு கட்டத்திற்கு மேல் தாய் தந்தையருடைய கண்டிப்பாக அந்த குழந்தையை நடத்தாலும், அந்த குழந்தையை தாய் கண்டித்தாலும் சரி, தகப்பன் கண்டித்தாலும் சரி, அந்த இடத்தில் அந்த குழந்தை அந்த பேச்சை கேட்காமல் போவதற்கு, தந்தையினுடைய பேச்சை மதிக்காமல் ஒரு வயதிற்கு மேல் வளர்வதற்கான காரணம் சிறு வயதிலேயே அந்த குழந்தைக்கு அதிகமான செல்லம் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையை சரி வர வழிநடத்த தவறியதால் தான் இந்த பிழைகள் நடக்கின்றது. ஆக ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உபதேசம், சரியான உபதேசம் கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது ஒரு சரியான குழந்தையாக வளர்ந்து வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தந்தை என்ற ஸ்தானத்தை அடைந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட வயதில் தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டும், இந்த உபதேசங்களை செய்ய வேண்டும் என்பதால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். 12வது ஆயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுக்கின்றார். وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِلَّهِ. திட்டமாக நாம் என்ன செய்தோம்? லுக்மான் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கினோம். அறிவு யாருக்குனாலும் கிடைக்கலாம், ஆனால் ஞானம் அது ஒரு தனி சிறப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை விடவும் எல்லாம் இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பை வழங்கியிருக்கின்றார். வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுவார்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அமர்ந்து ஆலோசனைகள் கேட்டதாகவும் வரலாறுகள் பதிவு செய்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னறிவிப்பாக கொடுக்கின்றான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, இந்த லுக்மானுக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம். அனிஷ்குர் லில்லாஹ், பின்பு அவருக்கு நாம் கட்டளையிட்டோம், நீங்கள் என்ன செய்யுங்கள்? இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், ஒரு பொதுவான அறிவிப்பாக அனைத்து உலக மக்களுக்குமான ஒரு உபதேசமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமை யஷ்குர், யார் இறைவனுக்கு நன்றி செலுத்துவாரோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அவர் செலுத்தக்கூடிய நன்றி என்பது அவருக்காகவே செலுத்துவது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மீது கடமையாக்கிய கடமைகளை அவன் நிறைவேற்றணும் என்று சொன்னால் அந்த மனிதன் அது தனக்காக வேண்டி செய்வதுதான். அவன் செய்வதால் தன்னுடைய நஃப்ஸுக்கு, தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு தான் அது ஒரு கூலியாக அமையுமே தவிர அவன் அதை செய்யாமல் விட்டுவிட்டால், அவன் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யாமல் அதை தவிர்த்து விட்டால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிராகரித்தவர்களிலிருந்தும் மேன்மையானவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை முடிக்கின்றார். இந்த ஆயத் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், ஒவ்வொரு இபாதத்துகளும், நாம் என்ன செய்தாலும் சரி அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக நாம் செய்கிறோம், அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இவ்வுலகத்தில் இல்லை என்றாலும் சரி, நாளை மறு உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக தருவார். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ, நபியே லுக்மான் கூறிய சமயத்தை நீ நினைவுபடுத்துவீராக. وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ, அவர் தன்னுடைய மகனுக்கு கூறினார், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. وَإِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பாவம், மகா பாவம். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்ன முதல் போதிப்பு, முதல் உபதேசம் தௌஹீதை எத்தி வைக்கிறார். ஷிர்க், இணை வைப்பை குறித்து சொல்லி காட்டுகின்றார். இதே குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஹூதினுடைய 45வது அத்தியாயம் 42வது வசனம் முதல் 45 வரை படித்து பாருங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை தன்னுடைய மகன் வழிதவறி சென்று விடுவான். வெள்ள பிரளயம் ஏற்பட போகிறது. என் அருமை மகனே, யா புனைய இர்கமானா, எங்களோடு வந்து விடு, நீ தப்பி விடலாம் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அப்ப அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சொல்லுவான், வெள்ளம் தான் வரப்போகுது, வந்தா நான் அந்த மலையின் மேலே ஏறி நின்றுப்பேன், எனக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நான் தப்பிச்சிருவேன், என்னை காப்பாற்றுறதுக்கான எந்த அவசியமும் யாருக்கும் இல்லை, என்னை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ்வால முடியாது, எனக்கு தெரியும் என்பதாக சொல்லிவிட்டு சென்றான். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய அலை உருவாகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், பெரிய அலை அவர்களுக்கு மத்தியிலே உருவாகிறது. அந்த அலை 2 பேரையும் பிரிக்கிறது. நூஹினுடைய மகன் தண்ணீரிலே அடித்து செல்லப்படுகிறார். இப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். வனாதா நூஹ் ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னி அப்னி மின் அஹ்லி. யா அல்லாஹ், என் அருமை மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இப்படி வழிதவறி சென்று விட்டான், நீ அவன் என்ன செய், உன்னுடைய தீர்ப்பை அவனுக்கு எளிமையாக்கி வை. அல்லாஹ் அவர்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளிக்கிறான். கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி. நூஹே, அவன் உங்களுடைய மகன் அல்ல. நூஹே, அவன் உங்களுடைய மகன் அல்ல. அவன் யார்? இரத்தத்தின் வழியாக பெற்றெடுத்தது வேண்டுமானால் நீங்களாக இருக்கலாம். ஆனால் தௌஹீதின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் அவன் உங்களை சார்ந்தவன் அல்ல. நீங்கள் இப்படி என்னிடத்தில் கேட்பது என்பது நல்ல அமல் இல்லை, நல்ல செயல் இல்லை. அல்லாஹ் நூஹுக்கு, தன்னுடைய தூதருக்கு, அல்லாஹ் தான் அனுப்பிய ஒரு நபிக்கு அல்லாஹ் இந்த எச்சரிக்கை விடுக்கின்றான் என்று சொன்னால் தௌஹீத் என்பது எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு தந்தையும் தன்னிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், நாம் நம்முடைய மகனுக்கு தௌஹீதை எப்படி போதித்திருக்கின்றோம்? அகீதா என்று சொல்லக்கூடிய ஈமான் சார்ந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்களை நாம் எவ்வாறு கூறியிருக்கின்றோம்? தன்னுடைய மகன் பள்ளி பருவம் சேர்ந்ததிலிருந்து அவன் மேல் படிப்பு முடித்ததற்கு அப்புறம் உயர் படிப்பு அவன் படித்ததற்கு பிறகு கல்லூரி படிப்பில் என்ன சேர வேண்டும், என்ன வேலைக்கு செல்ல வேண்டும், அவனுடைய உலக நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு ஒரு தந்தை இந்த உலகத்திலே முடிவு செய்தார் என்று சொன்னால், நாளை மறுமையில் அந்த மகனுக்கு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? முக்கியமாக ஒவ்வொரு தந்தைமார்களும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய மகனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே ஆரம்பத்திலிருந்து எத்துணை சகோதரர்கள் வெளிநாட்டிலே சென்று தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்திலே இந்த மகனுக்கு இவ்வளவு யோசிக்கக்கூடிய ஒரு தந்தை மறு உலகத்தில் என்னுடைய மகன் என்ன செய்வான், அதற்கான ஏற்பாடாக நான் ஒரு தந்தையாக என்ன செய்து வைத்துள்ளேன், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா வேண்டாமா? இன்றைக்கு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய எல்லாம் சரிதான், தௌஹீதுடைய வளர்ச்சி அளப்பெரியதாக இருக்கின்றது. ஆனால் ஷிர்கிலே நம்முடைய மகன்கள் நமக்கு தெரியாமல் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? மார்க்கறிஞர்கள் எச்சரிக்கின்றார்கள், ஷிர்கிலே சிறிய அளவான சின்ன அளவிலான ஷிர்க் என்பது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் இருக்கிறான் அல்லவா, அந்த நண்பன் விரும்பியதற்காக வேண்டி இந்த மனிதன் ஒரு செயலை செய்வான். நண்பன் விருப்பப்பட்டதற்காக வேண்டி ஒரு செயலை ஒருவன் செய்வான். ஆனால் அந்த செயல் மார்க்கத்திற்கு என்ன இருக்கும்? ஹராமாக இருக்கும். அல்லாஹ் அதை தடை செய்திருப்பான், மார்க்கத்துக்கு வெறுக்கத்தக்கதாக இருக்கும். இவன் யாருக்காக வேண்டி ஆதரவு வைக்கிறான் தெரியுமா? நண்பனுக்காக வேண்டி என்பதாக செய்கிறான் தெரியுமா? இப்படி செய்வதுதான் ஷிர்கினுடைய ஆரம்ப நிலை. பிறருக்காக வேண்டி ஒரு விஷயத்தை செய்வது, நண்பனுக்காக வேண்டி இறைவன் தடுத்த ஒன்றை செய்வதுதான் ஷிர்கினுடைய ஆரம்ப நிலை. இன்றைக்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹராமிலே எத்தனை பேர் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள்? இஸ்லாம் தவிர்த்த செயல்களில் எத்தனை செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? ஆண்களும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, எத்துணை இஸ்லாம் தடுத்த கேவலமான விஷயத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். கோயில்களினுடைய விழாக்கள்,
கோயில்களில் நடக்கக்கூடிய பெருவிழாக்களில் போய் முஸ்லிம் மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டால் என்னுடைய நண்பனினுடைய ஊருக்கு நான் வந்திருக்கின்றேன், என்னுடைய நண்பனினுடைய விழாவில் பங்கேற்பதற்காக என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் கலந்து கொள்வதற்கு நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்துள்ளான், இது ஹராம், இது ஷிர்க் என்று நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் எந்த தௌஹீத் யாருக்கு கொண்டு சென்றிருக்கிறது? எத்தனை பேர் தௌஹீதை எத்தி வைத்திருக்கின்றோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தௌஹீதில் ஒருவன் நம்பிக்கையான விஷயங்கள் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, நபிமார்களை நம்புறது, மறுமை நாளை நம்புறது, நன்மை தீமை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகின்றதை நம்புறது. இந்த 6 விஷயங்கள் அகீதா. இந்த 6 விஷயங்களில் ஒரு விஷயத்திலே ஏதாவது சின்ன புரிதல் மாற்றமாக ஒருவன் புரிந்து வைத்திருந்தால் என்று சொன்னால் மார்க்க அறிஞர்கள் எச்சரிக்கின்றார்கள், இந்த 6 விஷயத்துல ஒருத்தர் சின்ன ஒரு விஷயம் மார்க்கம் சொன்னதற்கு மாற்றமாக புரிந்து வைத்திருந்தான் என்று சொன்னால் அவன் உஹது மலை அளவு நன்மை செய்தாலும் சரி அவனுடைய தங்குமிடம் நரகம். அவனுடைய தங்குமிடம் எங்க? நரகம். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தகப்பன்மார்களும் சொல்ல வேண்டிய முதல் அறிவுரை, முதல் உபதேசம், எடுக்க வேண்டிய முதல் பாடம் என்பது தௌஹீதை எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை கூறி காட்டுகின்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தினோம். நூஹ் அவருடைய மகனுக்கு உபதேசிக்கிறார், நீ உன்னுடைய பெற்றோருடன் இணங்கி வாழ வேண்டும், நீ உன்னுடைய பெற்றோரோடு இணக்கமான வாழ்வை கொண்டிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவனுடைய தாய் அவனை சுமந்தால் எப்படிப்பட்ட ஒரு நிலை தெரியுமா? வஹ்னன் அலா வஹ்ன், சிரமத்திற்கு மேல் சிரமமாக அவனை பெற்று ஒரு குழந்தையினுடைய கரு உருவானதிலிருந்து பெற்றெடுத்ததற்கு பிறகு 2.5 ஆண்டுகள் பால் குடி மறப்பதற்கு மொத்தம் 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு மகனை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு தாய் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கிறார்கள், உங்களுடைய தாய்க்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் நட்பு கொள்ள வேண்டும், அவருடைய நல்ல முறையில் இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறார்கள், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், இந்த உலகத்திலே உன்னுடைய தாய் தந்தையர்கள் உனக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில், உனக்கு அல்லது அவர்கள் தவறான ஒரு மார்க்கத்தில் ஷிர்கில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அது தெரியவில்லை என்று சொன்னால், நீ இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடாது என்பதாக உன்னை அவர்கள் அந்த ஷிர்க்குக்கு இணை வைப்பிற்கு உன்னை அவர்கள் கட்டாயப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதற்கு மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? உன்னுடைய தாய் தந்தையர் பேச்சை கேட்கக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டினான், வஸ்ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, நீ என்ன செய்யணுமானா இந்த உலக விஷயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த உலக விஷயத்தில் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வேண்டும். எதிர் மட்டும் விதிவிலக்கு, அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய தவறான மார்க்கத்தின் பக்கம் உன்னை இழுத்தால் மட்டும், அழைத்தால் மட்டும், ஷிர்கின் பக்கம் உன்னை அழைத்தால் மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது. மற்றபடி அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் இந்த உலக விஷயம் சார்ந்து நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தவறான மார்க்கத்தில் இருந்தாலும் சரி. இன்றைக்கு பல சகோதரர்கள் தன்னுடைய தாய் தந்தையர்களோட சரியான முறையில் இல்லை, உறவு கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று சொல்கிறார்கள், அவர்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள் இந்த தர்காவில் இருக்காங்க, இந்த மாதிரியான வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க, எனக்கு அது பிடிக்கல, நான் என்னுடைய என் தாய் தந்தையரை பார்த்து 1 வருஷம் அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போறது என்பதாக பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. தவறு சகோதரர்களே, அவர்கள் என்னதான் தவறான மார்க்கத்தில் இருந்தாலும் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கியவர்கள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சில விஷயங்களை 2 விஷயங்களை சேர்த்து ஒன்றாக சொல்வான். வஅனிஷ்குர்லி வலிவாலிதை வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல் அகீமுஸ்ஸலாஹ வஆத்துஸ் ஸகாத், இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்வான். 2 அமல ஒரே இடத்துல அடுத்தடுத்து சொல்வான். அதுல ஒன்று என்னது? வஅனிஷ்குர்லி வலிவாலிதை, ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அடுத்தது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும். இந்த 2 விஷயத்துல ஒண்ணு செஞ்சுட்டு ஒண்ணு செய்யாம விட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை. 2 செய்யணும். 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? மனிஷ்குள்ளி வழிபாடு, உன்னுடைய பெற்றோருக்கு உதவணும், உன்னுடைய தாய் தந்தையருக்கும் நல்ல முறையில் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். இறைவனுக்கும் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இந்த 2ல ஒன்றை செஞ்சுட்டு ஒன்றை விட்டா அது பயன் இல்லை. ஆகவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கிறார்கள்,
தௌஹீதை உரைத்த பின்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உன்னுடைய தாய் தந்தையரோடு நல்ல முறையில் என்ன செய்ய வேண்டும், உறவு கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக கூறுகின்றார்கள், யா புனை, என் அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரா. இந்த உலகத்திலே நீ செய்த ஒரு செயல், இந்த உலகத்திலே நீ செய்த ஒரு செயல் எள்ளின் வித்தளவு, விதையளவு இருந்தாலும், எள்ளே சின்னதா இருக்கும், எள்ளின் விதையளவு இருந்தாலும் நீ செய்த ஒரு செயல், அந்த செயல் ஃபீ ஸஹரா, பாறைக்கு நடுவுல இருந்தாலும் சரி, அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த், வானம் பூமிக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்வான், அதை கொண்டு வருவான். எதற்கு? அந்த செயலை நீ எதற்காக வேண்டி செய்தால் அதற்கு உனக்கான தீர்ப்பு என்ன என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செயலை எடுத்து கொண்டு வருவான். நாம் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம், ஒரு விவாதத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம், அல்லது ஒரு விஷயத்திலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதாக உபதேசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த மகனுக்கு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதை செஞ்சா என்ன நன்மை, இதை செய்யலைன்னா என்ன நமக்கு பயம், செய்தால் நமக்கு நன்மை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கூலி தருவான், இது நமக்கு இந்த மாதிரி உதவும், நாளைக்கு மறுமையிலே இது நமக்கு இந்த கூலியை தரும். இதை நீ செய்தால் நாளைக்கு மறுமையில என்ன செய்ய முடியாது, உன்னால அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல முடியுமா உனக்கு தெரியாது, அல்லாஹ் உன்னை நரகத்துல தூக்கி போடுறான் அப்படிங்கிற எதற்காக வேண்டிய ஒரு செயலை செய்கிறோம் என்பதற்கான ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சும்மா இதை செஞ்சுட்டு வரக்கூடாது. நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நாம் அதை செய்து காட்ட வேண்டும். ஒரு குழந்தையினுடைய, ஒரு மகனினுடைய செயல்பாடுகள் எப்படி அமையும் என்பதாக உளவியலாளர்கள் கூறி காட்டுகிறார்கள். அந்த அவர்களை சுற்றி உள்ளவர்கள், ஒரு மகன் அல்லது ஒரு சிறுவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை கண்டுதான் அவன் பேசுவான், அவனா பேச மாட்டான். அப்போ நம்ம தன்னுடைய மகனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறோம் என்று சொன்னால் அதை சரியாக சொல்லி காட்ட வேண்டும். அப்போ இந்த உலக விஷயத்துல, மறுமை குறித்த விஷயத்துல நம்முடைய மகனுக்கு தெளிவான அளவுல, இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு போய் தெரிய போகுது? சிம்பிளா ஒரு கேள்வி, இதை செய்றீங்க, இது தவறு, ஹராம், யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கலையே, நான் மறைவுல தானே இதை செஞ்சேன். ஆனா அவர்களுக்கு தெரியல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். வான பூமியில் நடக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவான். ஒவ்வொரு மனிதன் செய்யறதையும் பார்த்துட்டு இருக்கான். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகம் சார்ந்து, மறுமை சார்ந்த விஷயங்களை தெளிவான முறையில் எடுத்து வைக்க வேண்டும். அடுத்ததாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள், யா புனை அக்கிமி ஸலா, என் அருமை மகனே, நீ என்ன செய், உன்னுடைய தொழுகையை நிறைவேற்று. தொழுகை தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கான முதல் வெற்றி. நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வாப்பா தொழுவும்பாங்க. ஆனா வாப்பா சில நேரம் என்ன செய்ய மாட்டாரு, தொழுவாம தூங்கிட்டு இருப்பாரு. அதை பார்க்குற மகன் தொழுவு வருவானா? வரமாட்டான். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். தொழுகைனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை அவன் நிறைவேற்றுவதற்கு நாம் அவனை பழக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, அவன் மதரசாவில் செஞ்சா படிச்சிருவான், பள்ளிவாசல் இருந்தா படிச்சிருவான், தவறு. ஒரு பெற்றோராக நாம் அவனை தயார்படுத்த வேண்டும். சொல்லி காட்டுகின்றார்கள், அகீமுஸ் ஸலாத், வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, பிறரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும். வன்ஹ அனில் முன்கர், தீமையிலிருந்து பிறரை தடுத்துக் கொள்ள வேண்டும். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஒரு முஸ்லிமுடைய முதல் வேலை தான். தன்னை சுற்றி ஒரு நன்மை தீமை நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அவன் ஒரு தாயா போய் தாவா பண்ணணும். இது தப்புங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, அது ஒரு முஸ்லீம் செஞ்சா அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய கடமை, கட்டாயம். அதுல நீ செய்யக்கூடிய நேரத்தில் உனக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும், உனக்கு எதிர்ப்பு வரும். வஸ்பிர் அலா மா அஸாபக், நீ என்ன செய், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா அதுல பொறுமைகள், எந்த காரணத்துக்கு கொண்டு கோபத்தை வெளிப்படுத்துறாரு,
அதில் பொறுமையாயிரி. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், நிச்சயமாக காரியங்களில் பொறுமையை கையாள்வது என்பது மிக உறுதிமிக்கது. காரியங்களில் பொறுமையை கையாள்வது என்பது மிக உறுதிமிக்கது என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள், வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீ ஆணவம் கொண்டவனாக பெருமை கொண்டவனாக நடக்காதே, பணிவாக நட. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பெருமை என்பதும் ஆணவம் என்பதும் இருக்கக்கூடாது. அதுவும் முஸ்லீமுக்கு இருக்கவே கூடாது. அப்படி நம்முடைய பிள்ளைகள் பெருமையை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வளர்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஜுமுரிலே சொல்லி காட்டுகின்றான், யார் ஒருவர் இந்த உலகத்திலே வைத்து பெருமை அடித்தார்களோ, நான் தான் என்பதாக மமதையில் அடைவார்களோ, அவர்களுடைய இருப்பிடம் என்பது, தங்குமிடம் என்பது நாளைக்கு மறுமை நாளிலே நரகமாகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆதலால் நம்முடைய பிள்ளைகள் வெளியிலே செல்வதன் காரணமாக பிறரை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நடக்கக்கூடிய நடை, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக அவர்கள் என்ன செய்யலாம், இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படலாம். அவர்களை பார்த்து என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் பெருமை கொண்டவர்களாக நடக்கக்கூடாது. பெருமை கொண்டவரை யார் இந்த உலகத்திலே பெருமை பிடித்து அல்லது தற்பெருமை பேசிவிட்டு யார் இந்த உலகத்தில் நான் தான் என்பதாக அலைவார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். பெருமை யார் பேசிக்கொண்டு தற்பெருமை கொண்டு இந்த உலகத்தில் நடப்பார்களோ அவர்களை யார் விரும்ப மாட்டார், அல்லாஹ் நேசிக்க மாட்டார். இறுதியாக நீ என்ன செய், உன்னுடைய நடையில் பணிவாக நட. நடையில் வீரம் இருக்கலாம், விவேகம் இருக்கலாம். அதே சமயம் எந்தெந்த இடத்தில் எது இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே மற்ற இடங்களில் எதிரிகளோடு பேசும் பொழுது போர்க்களங்களில் பெருமை கொண்டு பேசுவது, கர்வமாக நடப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருந்தார்கள். ஆனால் போர்க்களம் அல்லாத மற்ற சூழல்களில் இப்படி நடப்பது என்னது, தவறு. நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த இடங்களில் எப்படி நடக்க வேண்டும், சாதாரணமாக எப்படி நடக்க வேண்டும். பெருமை பிடித்ததை போன்று நம்முடைய பிள்ளைகள் நடப்பது நமக்கு தெரியும் என்று சொன்னால் அதையும் திருத்த வேண்டும். அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள், உன்னுடைய குரலை நீ என்ன செஞ்சு கொள்ளணும், தாழ்த்தி கொள்ளணும். அதிகமாக சப்தமிட்டு பேசக்கூடாது. ஒருவரிடத்துல ஒரு இதை நீ ஆதரவு வைக்கிற, ஒருவரிடத்துல ஒரு இதை நீ கேட்கணும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக கேட்க வேண்டும். சப்தத்தை குறைத்து கேட்க வேண்டும். அவர்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக சப்தமிட்டு அல்லது ஒரு வேகத்தோடு கேட்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லசௌத்தில் ஹமீர், சப்தத்திலேயே கேவலமானது கழுதையினுடைய சப்தம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். ஒரு கழுதைக்கு சப்தத்தை ஒப்பிட்டு, மனிதர்களுடைய சப்தத்தை ஒப்பிட்டு கூறுவான் என்று சொன்னால், சப்தமாக பேசுவது, பிறரிடத்திலே கேட்கும்போது அதிகமாக பேசுவதை, குரலை உயர்த்தி பேசுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே எச்சரித்திருக்கின்றான் என்று சொன்னால் அதில் நாம் என்ன செய்ய வேண்டும், சற்று கவனமாக இருக்க வேண்டும். என் பாசத்திற்குரிய சகோதரர்களை, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் தன்னுடைய மகனிடத்திலே எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இதில் நாம் கவனம் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முயற்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹ். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وعلى آله وصحبه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கூறிய உபதேசங்களை, இந்த தலைப்பை பேசியதற்கான ஒரு முக்கிய காரணம் என்பது நம்முடைய வாலிப பிள்ளைகள் கல்லூரி என்ற ஒரு படிப்பிற்குள்ளாக செல்லும் பொழுது அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவர்கள் பிற மதத்தவர்கள் பிற சமூகத்தார்களோடு பழகும் பொழுது அவர்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம்.
நாம் அதை சாதாரணமாக எடுத்து செல்லலாம். ஆனால் மார்க்க அடிப்படையில் அது தவறுதான், ஹராம் தான். நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் அவரிடத்தில் சரியான முறையில் உறவு கொண்டார்கள் என்று சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சரியான முறையில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அது என்னது மிகவும் ஏற்றதாக இருக்கும். எதற்கு என்று சொன்னால், அந்த பிள்ளை எந்த ஒரு ஹராமிலோ தவறிலோ ஈடுபடாமல் இருப்பதற்கு. இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் உட்பட நாம் பார்க்கலாம், பிற மதத்தவர்களுடன் பழகி அவர்களுடைய மதத்தில் ஈடுபட்டு அது அவர்களுக்கு இயல்பானது. உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம சமூகத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே பிற மதத்து பெண்கள் அவர்களுடைய சேர்ந்த நட்பின் காரணமாக ஹிஜாப் அந்த இடத்துல கழட்டிட்டு சாதாரண உடையோட ஃபர்தாவை ரிமூவ் பண்ணிட்டு சுடிதாரோட நடக்கிறாங்க. ஒரு ஹிஜாப் என்பது ஒரு முஸ்லீமுக்கு எப்படி ஒரு அரண், இறைவன் நமக்கு கடமையாக்கிய, பெண்களுக்கு கடமையாக்கிய ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு குர்ஆன் ஆயத்தை சுமந்திருப்பது என்பது ஒரு ஹிஜாப் என்பது. ஆனால் நம்முடைய பெண் பிள்ளைகள் அது சாதாரண அவர்களுக்கு தெரியுது. நம்மளுடைய இளைஞர்கள் பலர் போதைக்கு அடிமையாகிறார்கள், கெட்ட அசிங்கமான மார்க்கம் தடுத்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க. அவர்களுக்கு அதெல்லாம் பிற மதத்தவர்களோடு சேர்ந்தவர்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா தெரியலை. அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முறையில் சரியான உபதேசங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படலை. நாம் ஒரு தந்தையாக அல்லது ஒரு ஆசிரியராக, ஒரு உறவினராக அல்லது ஒரு முஹல்லாவாசியாக அந்த மாணவனிடத்திலே சரியான முறையில் நாம் பழகி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மாணவன் தவறில் ஈடுபட்டிருக்க மாட்டான். ஆகவே நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களை வளர்க்குறதுல நாம் கொஞ்சம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நாம் அதில் தவறுவோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இஸ்லாத்திலிருந்து முற்றிலும் தவிர்ந்த ஒரு ஜென்ரேஷனாக வரும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும், இந்த ஜும்மாவில் வந்த ஒவ்வொருவரும், உங்களுக்கு தெரிந்த மாணவ பிள்ளைகள், உங்களுடைய மகன்களாக இருக்கலாம், உறவுக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் சென்று அமருங்கள். அவர்களிடத்தில் உங்களுடைய உபதேசங்கள் மார்க்கம் சார்ந்து எடுத்து வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதையும் அவர்களுக்கு கூறி காட்டுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அத்தியாயத்தினுடைய வசனங்களை கொண்டு, நபிமொழிகளை கொண்டு அவர்களுக்கு உபதேசியுங்கள். அவர்களை மார்க்கத்திற்கு உள்ள கொண்டு வரதுக்கான வழியை நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. அதுதான் நாம் அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இஸ்லாத்தை பரப்புறதா இருக்கும். அதில் நாம் அதிகமாக கவனம் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அடுத்த ஒரு சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக உருவாக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வான் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.